SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன மாதிரியான குண இயல்புல இருக்கும், என்ன விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணால் அந்த நட்சத்திரத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக இயக்க முடியும், எந்த உணவுப் பொருளை சாப்பிட்லாம், இல்லை என்ன மாதிரியான கோவிலுக்கு போகலாம். அதுவும் எக்ஸ்பெஷலி நான் ஒரு பாதத்தில் பிறந்திருப்பேன், இன்னொரு பாதத்தில் பிறந்திருப்பாங்க. எல்லா நட்சத்திரக்காரங்களும் ஒரே மாதிரி குண இயல்புல தான் இருக்காங்களா? இல்லையே. என்ன எந்த இடத்துல அது வேறுபாடுபடுது? அப்போது இந்த 4 பாதங்களில் இருக்கவங்களும் எந்தெந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யலாம், அதன் மூலமாக எப்படி நமக்கு தேவைப்படுற விஷயத்தை அழகாக ஈர்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, அதி அற்புதமான உத்திரட்டாதி நட்சத்திரம். இருக்கிறதுலே ரொம்ப நல்ல நட்சத்திரமாக கருதப்படுவது இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சனியோட நட்சத்திரமாகவே வரும். பூச நட்சத்திரம் கிடைக்காதான்னு எல்லா ஜோதிடர்களும் தேடுவார்கள். அனுஷம் அப்படின்னாலே மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். செந்தாமரை குளம் தான் அனுஷம். உத்திரட்டாதி அந்த நட்சத்திரம் என்னன்னா, நம்ப மாட்டீங்க, காமதேனுன்னு அர்த்தம். அப்படியே பால் நிறைஞ்சிருக்கக்கூடிய, மடி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காமதேனு பசு தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒரு காரணியாக வருகிறது. கட்டிலுடைய கால் உத்திரட்டாதியை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ உத்திரட்டாதினாலே காமதேனு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த காமதேனு அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒன்று பார்த்தோம். பூரட்டாதி எப்படின்னா குருவோடைய நட்சத்திரம் சனியோட வீட்டில் இருக்கு. உத்திரட்டாதி எப்படின்னா சனியோட நட்சத்திரம் குருவோட வீட்டில் இருக்கு. அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். நிறைய நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, தண்ணினாலே போதும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் சொல்றது ஆறு, ஏரி, குளம், குட்டை மற்றதெல்லாம் இல்லை. ஓகே, இந்த தண்ணி சார்ந்த விஷயங்கள் அதை சார்ந்து போகிறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நீச்சலோடு கனெக்டிவிட்டி இருக்கவங்களாம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நிறைய பேர் நீச்சல் வீரர்களாக, நீச்சல் தெரிந்தவர்களாக, நீச்சல் செய்பவர்களாக, தண்ணியோடு சம்மந்தப்படுபவர்களாக, ஆறு குளத்தின் மீது ஒரு அலாதிக பிரியம் கொண்டவர்களாக, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். யோகவான், பாக்யவான், நிறைய அதி புத்திசாலிகள், மைக்ரோவா யோசிப்பாங்க, ரொம்ப 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 ஆளுமை பொருந்தியவர்கள், தன் அறிவால் தான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப அதீத கர்வம் உடையவர்கள், ஒழுக்க சீலர்கள். எதுவுமே இந்த சும்மாவாவது நீ 4 பேரோட போகலாம் வாப்பா அப்படின்னா, ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உத்திரட்டாதி தான் இயங்கிட்டு இருக்க அர்த்தம். இது ஒரு வகையான உத்திரட்டாதி. இன்னொரு வகையான உத்திரட்டாதி இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணிக்காவது 10 மணிக்காவது நைட்டு 3 மணிக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. எப்பயுமே தர்ம நெறி தவறாதவர்கள், பொன் பொருள் சேர்க்கையின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள். நிறைய நகை வாங்கணும் அப்படின்னா அது உத்திரட்டாதி பெண்களை விட ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிச்ச மாதிரி இருக்கு. அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் உத்திரட்டாதி பெண்களை விட உத்திரட்டாதி ஆண்கள் நகையை சேர்ப்பதிலும் நகை வாங்குவதிலும் தன் மனைவிக்கு வாங்கி கொடுப்பதிலும் அதுதான் ஒரு வாழ்க்கையோட லட்சியம், நீ சாதிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர்களுடைய மனப்பான்மை அப்படின்றது இருக்கு அந்த இடத்துல. ஸோ பொன் பொருள் சேர்க்கை, ஆடை, ஆபரணம், நிதி, அறிவு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் எல்லாத்தையும் யார் இணைக்கிறா அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இணைக்கிறார்கள். பயங்கரமான கோவக்காரர்கள். தான் பேசுனது கரெக்டு தான் நடமுடிப்பாங்க. முயலுக்கு 3 கால்னு சொல்றது ஒரு ரகம்னா, முயலுக்கு 2.25 காலுக்கு எப்படி இந்த கால் குறைஞ்சிச்சுன்னு 1 மணி நேரம் நம்மளுக்கு லட்சம் கொடுப்பாங்க. ஆமாப்பா, முயலுக்கு 2.25 தான் நம்ம வெளில வந்துடணும். அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தில் நிலைநாட்டக்கூடிய வல்லவர்கள். அது நல்ல கருத்தாக இருந்தாலும் சரி, அது கெட்ட கருத்தாலும் சரி, அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு நிற்பாங்க. அடுத்தவர்கள் சொல்கிற கருத்தை சரிங்கன்னாம்பாங்க, நான் கடைசி வரைக்கும் அதை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா மீன் அப்படின்னாலே 2 மீன், நீங்கள் மீன் நம்ம போகும்போது பார்த்துருக்கீங்களா, ஆறு இப்படி இருக்குன்னா மீன் இப்படி போகும், ஆற்றை கடந்து எய்த சில போகிறது தான் மீனோட வேலை. அதுவும் உத்திரட்டாதி அந்த மீனவனால் 2 மீன்கள் இந்த பக்கம் போகிற ஒரு மீன் சிம்பல் தான். அப்போ என்னன்னா, ஒரு பக்கம் மீன் இப்படி போகும், ஒரு பக்கம் மீன் இப்படி போகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருவேறு குண இயல்புகளை கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்க சீலனாக இருக்கணும், நீ ரொம்ப குட் பாய், வெரி குட், ஷோ ஸ்வீட் இப்படி சொல்கிறது இல்லை. அதீத நாட்டமாகவும் அதற்காக இயங்குபவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த உத்திரட்டாதி. ஒரு வார்த்தை அவங்களை கெட்ட பிள்ளையோட சொல்லிடக்கூடாது, அது அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. பயங்கரமான சுய கௌரவம் பிடிச்சோம். சுயம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன பையன் தானப்பா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசிட்டீங்கன்னா, எப்படி என்ன சின்ன பிள்ளைன்னு ஜட்ஜ் பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா குருனாலே கொஞ்சம் கௌரவம் பார்க்கக்கூடிய ஆள். அதுவும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனியோட நட்சத்திரம் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே கௌரவம் பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இணைஞ்சா ஒட்டு மொத்தமாக கூட்டு குடும்பமாக குடும்பத்தோட வாழணும், ஏன் குடும்பம், ஏன் மண்ணே, ஏன் தம்பி அப்படின்னு சுற்றுவாங்க. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கே டவுட்டாக இருக்கும். திடீர்னு அண்ணன் அண்ணன்னு பேசுகிற, திடீர்னு பார்த்தா அவங்க கிடக்கான்ற, என்ன நீ சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ, யார் அவர்கள் சொன்ன பேச்சை கேட்குறாங்களோ, யார் அவங்க சொல்றது சரிதான் எஜமான்னு சொல்றாங்களோ, அவங்க மட்டும் தான் நல்லவங்க. இது அவர்களுடைய குணம் கிடையாது. சனியோட குணம். அது குருவுடைய தன்மையோடு சேர்ந்து வரும்போது அதெல்லாம் அங்கு பிரதிபலிக்கத்தான் செய்யும். ஓகே. அதே மாரி என்னன்னா, அவங்களும் அதுக்கு நிகருக்கு நிகரா மரியாதை குடுப்பாங்க. யாரையும் வந்து மட்டம் தட்டி பேசுறதோ, இல்ல யாரையும் வந்து கேவலப்படுத்துறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. வீட்ல இருக்கிறத விட்டுருங்க. அது என் அண்ணன், தம்பி, என் அக்கா, அம்மா அந்த மாரி உரிமை. ஆனா வெளியில இருக்கிறவங்கள ரொம்ப மரியாதையா, பாசமா, நேசமா இவங்கள பார்க்கும்போதே இந்த மாரி ஒரு புள்ள கிடைக்கணுமே, இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணுமே, இந்த மாரி ஒரு ஆஃபீசர் கிடைக்கணுமே நம்ம வந்து புலங்காயுதப்படுற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைலாம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக வெளியில் தன்னை காட்டிக் வருவார்கள். நல்ல பிள்ளை தான். ஆனா என் வீடு, என் குடும்பம்னு வரும்போது மட்டும் அங்க வந்து நான் சொல்றது தான் கரெக்ட், நான் சொல்றது தான் செய்யணும் அப்படின்ற மாரியான அந்த சனியுடைய ஆளுமை அப்படின்றது அப்படியே லைட்டா எட்டி பார்த்துரும். ஏன்னா நட்சத்திரத்தோட குண இயல்பு வரணும்ல. அங்க குருவோட வீடா இருக்கனால நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ற மாரி இருப்பாங்க. அதுக்கு நேரா ஆப்போசிட்டா அதோட 7ஆம் வீடு வந்து அமையும். இவங்க வந்து அடுத்தவங்கள முன்னேத்தி விட பார்ப்பாங்க. ஆனா அவங்க வீடு பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் வீடா வரக்கூடிய வீடு கன்னி. அது புதன குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அங்க தான் புதன் நீச்சமும் ஆவார்ன்னு வச்சுக்கோங்க. புதன குறிக்கக்கூடிய ஒரு மீனத்துல தான் புதன் நீச்சமும் ஆறாரு. புதன குறிக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீடு என்ன பண்ணும்னா, எப்ப பார்த்தாலும் கால்குலேஷன்லயே ஓடும். இவங்கட்ட பேசினா என்ன கிடைக்கும்? இவங்கட்ட பார்த்தா என்ன கிடைக்கும்னா, புதனுடைய தன்மையெல்லாம் அவங்க ஒய்ஃப்‌க்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து அது இருக்கவே இருக்காது. அதிலேயே 2 பேருக்கும் சண்டை வரும் வீட்ல. இந்த 7ஆம் பொருத்தம், 8ஆம் பொருத்தமா சொல்றதுல இந்த உத்திரட்டாதிக்கும், கன்னிக்கும், இந்த உத்திரட்டாதிக்கும், மிதுனத்துக்கும் தான் எப்பயுமே இயல்பா இருக்கும். அது அந்த மாரி ஆட்கள் தான் உங்களுக்கு மனைவியும் அமைவாங்கன்னு வச்சுக்கோங்க. நெறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் கன்னி ராசியும், நெறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள்லாம் வந்து துணை அல்லது துணைவரா வந்து அமைஞ்சிடுறாங்க. இயற்கை சும்மா விடாதுல்ல. அதோட விளையாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாரி லீலைகள்லாம் கண்டிப்பா பண்ணும். மேக்ஸிமம் மேபி ஒரு 2, 3 பேரு இல்ல ஒரு 10% வந்து இல்லாம இருக்கும். ஆனா கண்டிப்பாக புதன் ஆளுமைக்குள் இருப்பவர்கள் தான் இந்த குரு ஆளுமைக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு திருமண பொருத்தத்திற்குள் வந்து இணைந்து விடுகிறார்கள். அதுதான் உண்ம. நெறையா வந்து நீதி, நேர்மை அப்படின்றதெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள். கரெக்ட்டா போலீஸுக்கு இந்த டாக்ஸ் கட்டிடணும். கரெக்ட்டா எல்லாத்தையும் முடிச்சிரணும். இந்த 1ஆம் தேதி ஆனா இந்த 5 நாளைக்குள்ள குடுக்குறவங்களுக்கெல்லாம் அந்த பைசல் பண்ணி முடிச்சுட்டா தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இல்லாட்டி டென்ஷன் ஆயிடும். ஸோ அதனால அதுலலாம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். பண விஷயத்துல கரெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரு அப்படின்னா, நாங்க சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. அதனால பண விஷயத்துல கரெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நெறைய பேருக்கு உட்கார்ந்து அட்வைஸ் பண்றது, ஞான மார்க்கத்துல போறது, ஞானமா பேசுறது. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கட்ட வந்து நீங்க உட்காந்துட்டீங்கன்னா, அப்படியே நீங்க ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்தீங்கன்னா, அத மாத்தி விட்டு அவங்களோட வழிக்கு உங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி மயக்கிற பேச்சு பேசுவாங்க. எனக்கு அப்படியே ஆசையா இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்க சும்மா வந்து நீங்க வீட்ல விட்டுருங்க. வெளியில நார்மலா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கட்ட போய் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா, அப்படியே மயக்கிற மாரி பேசுவாங்க. அதனால தான் நெறையா ஆ இப்போ வந்து வேலையில பார்த்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இந்த மத்த ஃபீல்ட்லாம் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் உத்திரட்டாதியில இருந்தாங்கன்னா, பயங்கரமா ஜெயிச்சுடுவாங்க. ஏன்னா அவங்க பேசியே மயக்கி, பேசியே ஒரு விஷயத்த பண்ணி தன்னுடைய தான் எண்ணம் தான் சரி என்பதை வந்து கரெக்ட்டா நிரூபிச்சுருவாங்க. அது நோனே சொல்றதுக்கு முடியாது. நோன்னு சொன்னாலுமே அதுக்கு ஒரு வந்து பண்ணுவாங்க. இந்த மாரி எல்லாவற்றிலயுமே தலைமைத்துவமாக, எல்லாவற்றிலுமே தனக்கு தெரிந்தது தான் அடுத்தவர்களுக்கு தெரிய வேண்டும். இல்ல தான் தெரிந்தத வந்து எல்லாருக்கும் பறைசாற்ற வேண்டும். எல்லாத்துக்குமே குடுக்கணும். நான் தான் வந்து லீடிங்கா இருக்கணும். அப்படின்ற மாரி குட்டிப்புள்ள மாரி அடம் பிடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே உத்திரட்டாதி. நெறைய சுய கௌரவம், சுய தன்மானம், தன்மானத்திற்கு பயங்கரமா இடம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திர ஆண்களாக இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ரொம்ப விட்டு குடுத்து போவாங்க ஸ்பௌஸுக்கு. பயங்கரமா விட்டு குடுத்து போற ஆட்கள் எல்லாம் உத்திரட்டாதி பெண்களாக இருப்பார்கள். நெறைய அறிவு, ஆற்றல், அனுபவம். நான் சொல்றேனே உத்திரட்டாதி அப்படின்னாலே அங்க படிப்புன்னு போட்டுக்கோங்க. வேற எதுவுமே வேண்டாம். அறிவால் அடையாளப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய புதனையும் மிஞ்சக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா உத்திரட்டாதி. நல்லா படிக்காத பிள்ளையா இருந்தா கூட உலக அனுபவம் நெறைய இருக்குங்க உத்திரட்டாதிக்கு. உலக அனுபவம், ஊர் அனுபவம், உள்நாட்டு அனுபவம், வெளிநாட்டு அனுபவம், கடல் கடந்த அனுபவம் எல்லாத்தையும் வந்து தன்னகத்தே வச்சுக்கிட்டு பேசம்போது அத பத்தி 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் பேசுவாங்க. கதைனா கதை தெரியும். கவிதைனா கவிதை தெரியும். பாட்டுனா பாட்டு தெரியும். அக்கவுண்ட்ஸா அக்கவுண்ட்ஸ் தெரியும். டீச்சிங் தெரியும். ஒரு துறையிலிருந்து வேற துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படிக்கக்கூடியவர்கள் அந்த உத்திரட்டாதியில இருப்பாங்க. நீங்க பார்த்தது ஒரு படிப்பு பார்க்கறது ஒரு வேலை அப்படின்னா உத்திரட்டாதி அங்க இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நெறைய வந்து ரொம்ப படிப்புக்கு போராடி படிக்கக்கூடிய, கொஞ்சம் டிலே ஆகி படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஏன்னா சனியுடைய நட்சத்திரம் இல்லையா? கொஞ்சம் டிலே தன்மை அங்கங்க குடுத்துரும். குருவோட வீட்ல. படிப்புன்ற இடத்துல மட்டும் நெறைய டிலேவோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படிப்பால் அடையாளப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப படிப்பு கஷ்டப்படுறாங்க. ஆனா நெனச்சுட்டாங்கன்னா பிஹெச்டி லெவலுக்கு படிச்சு தாறுமாறா பெரிய ஆளா வந்துடுறாங்க. ஆனா இந்த கஷ்டப்படுற நேரத்துல புடிச்சுட்டாங்க அப்படின்னா, படிப்புல ஜெயிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போயிறாங்க. இல்ல அப்படின்னா சனியுடைய அந்த கொஞ்சம் அந்த டிலே தன்மைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, படிப்பு அப்படின்ற இடத்துல ரொம்ப அந்த 2nd கிளாஸ் மார்க், 3rd கிளாஸ் மார்க்ன்ற மாரி உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துருது. அது கிரகத்துடைய ஆளுமைக்குள்ள அவர்கள் வந்து வரும்போது இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகே. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன வகையான உணவுப் பொருட்களை பயன்படுத்தினால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், நெறைய வந்து பேரிச்சம்பழம், அன்னாச்சி பழம், மாதுளம்பழம்,
இதெல்லாம் சாப்பிட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா நம்மளே அதிபுத்திசாலியா, அதனால் வல்லாரையை கொஞ்சம் தவிர்த்துடுங்க, கொஞ்சம் முருங்கை வகைகளை தவிர்த்துருங்க. இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மற்ற எல்லாமே சக்ஸஸ் தாங்க. நிறைய குருவோடைய அருளும் திருவோடைய அருளும் தேவைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் ஞான மார்க்கத்தில் போயிடுறாங்க. எப்படியாவது இப்போ இல்லாட்டி கூட அவங்களுடைய தசாபுத்தி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏங்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு 35 வயதிலிருந்து 40 வயதிற்குள் ஞான மார்க்கத்தை தொடாத உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஜீவசமாதி போனேன், ஒரு சித்தரை பிடிச்சேன், ஒரு குரு கிடைச்சாங்க, நான் ஒரு மார்க்கத்துக்குள் போனேன், நான் ஒரு வள்ளலார்கிட்ட போனேன், நான் அந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி போனேன், ஒரு ஆன்மீகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆன்மாவை தேடும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா காலபுருஷனுடைய 12ஆம் வீடே மோட்சத்தை தரக்கூடிய வீடு. அந்த வீட்டில் நடுநாயகமாக நிற்கக்கூடிய ஒரு சனியுடைய ஒரு நட்சத்திரம். சனினாலே கர்மகாரகன் தான். இப்போ நிறைய கர்ம பிணி அகழ்வதற்கு யாரை பிடிச்சிக்கணுன்றதை நல்லா தெரிஞ்சு சூச்சகமாக அதை இயக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் ஞான மார்க்கத்தில் இருப்பாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க. நிறைய வேத விற்பனைகள் இருப்பாங்க. நிறைய வேதம் ஓதுகின்ற இடத்துல அவர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக கோவில் பக்கத்தில் இல்லை பெரிய பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஓதுவார்கள் இருப்பார்கள். சித்த மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் இருப்பார்கள். மந்திரங்களை உச்சாடனம் செய்பவர்கள் இருப்பார்கள். சனி அப்படின்னாலே நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்லைங்க. ஆன்மீகத்திற்கும் ஆன்ம பாதையில் போவதற்கும் அமானுஷ்யங்களை உணர்வதற்கும் அதீதமா சனி அப்படின்றவர் தேவைப்படுறார். அப்போ இதுக்கெல்லாம் காரகத்துவமா அமைஞ்சிருக்கக்கூடிய மோட்சத்தை தரக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த இயல்பை தன்னகத்தே அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய டமரகர் சித்தர்னு ஒருத்தர் இருப்பார். இங்கே தேடி கண்டுபிடிச்சி போய் அவரை பார்த்துட்டு வாங்க. அவர் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சித்தர். நீங்கள் போய் அவரை பார்த்து பிடிச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் மேன்மையை கொடுப்பதற்கான அமைப்பை கொண்டு வந்து சேரும். அதே மாதிரி நான் ராமானுஜர் வழிபாடு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராமானுஜரை பிடிச்சிக்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் அவருடைய வழிபாடு ஒரு ஸ்ரீரங்கத்தில் இருக்க அவருடைய அந்த ஜீவ சமாதி இன்னுமே வாசனை திரவியங்களால் அப்படியே பூசப்பட்டு அப்படியே தெய்வம் அருள்பாவித்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல. அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரங்க ராமானுஜரை வழிபட உங்களுக்கு மிகச்சிறந்த யோக மார்க்கம் அப்படின்றதுக்குள்ள நீங்கள் போவதற்கான முதல் படியை அவர் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, ஓகே. நீங்கள் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அலமேலுமங்கை ஆதிகேசவ பெருமாள் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அரசம்பேட்டைன்னு ஒரு இடத்துல இருக்கும். அரசம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை போய் பார்த்து விட்டு வாருங்கள். அது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. அது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் போய் வழிபாடு செஞ்சு வர உங்களுக்கு ஒரு நல்ல நற்பலன் அப்படின்றது வாழ்வில் நிகழ்வதற்கான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகே, நீங்கள் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீர்களே ஆனால் நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய சாரதநாத பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்கா ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம ஆண்டாளம்பா போய் அவரை பார்த்துட்டு வாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டாளை வழிபாடு செய்ய உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மிகச்சிறந்த மாற்றத்தையும் கண்டிப்பாக வாழ்வில் சந்திப்பீர்கள். நீங்கள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா வேற யாரும் வேணாம், மருதமலை முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மருதமலை முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் ஒரு மேன்மை தன்மையை நீங்கள் அடைவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் மருதமலையில் இருக்கக்கூடிய அது நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. போகவே முடியலையா கண்டிப்பாக போயிட்டு முருகனை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனவன். அதனால முருகனை வழிபாடு செய்ய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ம வினை என்பது தீங்கி கண்டிப்பாக காலந்தோறும் உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்வு கொடுப்பதற்கு முருகன் உதவ காத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மருதமலை முருகன் அங்கதான் பாம்பாட்டி சித்தர் இருக்கார். யோக மார்க்கத்தில் பயணிக்கப்படுறவங்களுக்குலாம் பாம்பாட்டி சித்தர் கண்டிப்பாக தேவை. ஆனால் மருதமலை போயிட்டு அவரெல்லாம் பிடிச்சிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த வழிபாடெல்லாம் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான கலரை யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம், எது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத பற்றி நிறைய பார்க்க போகிறோம். அது வரைக்கும் இணைந்திருங்கள் குமுதம் பக்தியோடு. நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.